சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வேட்டையன் திரைப்படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பா நடைபெற்று வருது. டிஜே ஞானவேல் இயக்கத்துல உருவாகிட்டு வர்ற இந்த படத்துல அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியார், ரித்திகா சிங் உள்ளிட்ட பிரபலங்கள் இணைந்து நடிக்கிறாங்க. 33 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன் இந்த படம் மூலமாக இணைந்திருப்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து வர்ற ஜூன் மாதம் முதல் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல தலைவர் 171 படத்துல இணைய இருக்காரு ரஜினி. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் சில தினங்களுக்கு முன்னாடி வெளியாகி ரசிகர்கள் மத்தியில பெரிய வரவேற்பை பெற்றது. பல யூகங்களையும் ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலையில படத்தோட டைட்டில் ப்ரோமோ வெளியாக இருக்கிறதாக அறிவிக்கப்பட்டது. இந்த படத்துல வில்லன் மற்றும் ஹீரோ என டபுள் மிக்சிங்ல ரஜினி நடித்திருப்பதாக சொல்லப்படுது. நடிகர் சத்யராஜும் பல வருடங்களுக்கு பிறகு ரஜினி கூட இந்த படத்துல இணைந்து நடிக்க இருப்பதாக சொல்லப்படுது. இந்த நிலையில அந்த லிஸ்ட்ல தற்பொழுது மேலும் ஒரு நடிகர் இணைந்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, தெலுங்கு திரையுலகின் மாஸ் நடிகராக வலம் வரும் நாகார்ஜுனா தான் தலைவர் 171 படத்துல இணைந்து நடிக்க இருக்காராம். கழுகு, ராணா, கோல்டுன்னு பல தலைப்புகளும் இந்த படத்தோட டைட்டிலாக இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்கள்ல கைகள்ல வாட்ச்களால் போடப்பட்ட விலங்குடன் ரஜினிகாந்த் காணப்படுறாரு. இந்த நிலையில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தற்பொழுது வெளியிட்டுள்ள ப்ரோமோல தாறுமாறான டைட்டில் டீசர் வெளியாகி செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. இதனை பார்த்த விஜய் லோகேஷ பாராட்டி பேசி இருக்காராம். சங்கீதா விஜயும் இந்த படக்குழுவை சிறப்பாக இருப்பதாக பாராட்டி இருக்காராம்.